ஓகே, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்கிரீட்ல ஃபுட்டிங் டிசைன் டாபிக் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக். ஓகேங்களா? ஒரு சிவில் இன்ஜினியர் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான், ஒரு சிவில் இன்ஜினியர் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஆர்சிசியாக இருக்கட்டும், பில்டிங் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும். சரிங்களா? அடுத்தது டிசைன் ஆஃப் பீம்ஸ், காலம் அண்ட் ஸ்லாப், ஃபவுண்டேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதனுடைய பேசிக் டிசைன், லோடெல்லாம் என்னென்ன லோடு வருது. சரிங்களா? லோடு நமக்கு லோடோட வேல்யூ தெரியலனாலும் லோடு எந்த கோடு புக்லேருந்து எடுக்கிறோம். சரிங்களா? அப்புறம் அதனோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக தெரிஞ்சிருக்கட்டும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? எஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபுட்டிங் டிசைன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதை தாண்டி இந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்கப்பா, கேட்டதும் இல்லை. சரிங்களா? ஸோ இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னாவே போதும். எல்லா எக்ஸாமுக்கும் இந்த நோட்ஸே வந்து உங்களுக்கு போதுமானது. ஓகேங்களா? எஸ். படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் ப்ளஸ் கொஷின் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கொஷினை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது ப்ளஸ் டெஸ்ட் எழுதி பார்க்குறது, இது பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு போதும். ஓகே, எஸ். போகலாங்களா? ஓகே, ஃபைன். ஃபுட்டிங். ஓகேங்களா? மீன்ஸ் ஃபுட்டிங் அப்படின்னா சிங்கிள் அப்படின்னு நம்ம சொன்னால், ஃபவுண்டேஷன் அப்படின்னா ஓவராலாக 4-5 சேர்ந்து நம்ம வந்து ஃபவுண்டேஷன் சொல்லிக்கிறோம். அப்போ நம்ம ஃபுட்டிங்னு வச்சுப்போம். ஃபுட்டிங் ஆர் ஃபவுண்டேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சப்ஸ்ட்ரக்சர். சரிங்களா? சப்ஸ்ட்ரக்சர். மேக்ஸிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரக்சர் தான், பிலோ தி கிரவுண்ட் லெவல் தான். சம் சர்ஃபேஸ் ஃபவுண்டேஷன் இருக்கும். ஓகேங்களா? அது வந்து டெம்பரரி பில்டிங், அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே, ஃபுட்டிங் இஸ் அ சப்ஸ்ட்ரக்சர் இஸ் யூஸ்டு ஃபார் to transfer the superstructure load to ground. Okay, it is used for superstructure load to transfer, okay, transmitted to the ground or earth அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? என்ன அப்படின்னா இப்போ இதுக்கு மேலே நமக்கு காலம் வரும், இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பீம் வரும், அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாப் வரும், ப்ளஸ் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? மெட்டீரியலாக இருக்கும். ஸோ இந்த லோடு எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த டோட்டலாக, ஓகே, இந்த டோட்டல் லோடு, டெட் லோடு, லைவ் லோடு எல்லாமே ஸ்லாப்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பீமுக்கு வருது, பீம்ல இருந்து மறுபடியும் காலத்துக்கு வருது, காலத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபவுண்டேஷனுக்கு வருது. இந்த ஃபவுண்டேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா எர்த் சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறது. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த ஃபவுண்டேஷனுடைய வேலை. இப்போ இது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம எதுக்கு நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து செட்டில்மெண்ட் நம்ம பார்க்கணும். இது நம்ம ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் சாயில் மெக்கானிக்ஸ் நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? எஸ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாயில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் அண்டு கான்கேவ் சர்ஃபேஸ், கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா as per IS 456/2000 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் சேஃப் பீரிங் கெப்பாசிட்டி இஸ் கன்சிடர் ஃபார் யூனிஃபார்ம். ஓகேங்களா? எஸ்பிசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிஃபார்மாக தான் எடுத்துக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எஸ். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. இங்கே நம்ம வந்து பார்க்க வேண்டியது சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி அண்ட் லோடு கேரிங் கெப்பாசிட்டி. ஜென்ரலாக அந்த ஃபவுண்டேஷன் வந்து நம்ம டிசைன் பண்ணுறது லோடு கேரிங் கெப்பாசிட்டி ஆக்சுவல் லோடு தான். பட் தியரிட்டிக்கலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கிறோம், ஷியர் பெண்டிங் மூமெண்ட்டுக்கு டிசைன் பண்ணி ஷியருக்கு செக் பண்ணுறோம். சரிங்களா? எஸ். ஓகே, ஃபுட்டிங் டிசைன்டு பெண்டிங் மூமெண்ட் அண்டு செக் ஃபார் ஷியர். இந்த 1 மார்க் கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபுட்டிங் வந்து எதுக்கு டிசைன் பண்ணுவீங்க, எதுக்கு செக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுட்டிங் டிசைன்டு ஃபார் பெண்டிங் மூமெண்ட் அண்டு செக் ஃபார் ஷியர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? செக் ஃபார் ஷியர் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட். ஓகே, ஸோ த ஃபவுண்டேஷன் இஸ் கிளாசிஃபைடு 2 டைப்ஸ். ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஷாலோ ஃபவுண்டேஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஃபவுண்டேஷன். சரிங்களா? இப்போ கூட மாரத்தான் கிளாஸ் பார்த்தோம் ஜியோ டெக்னிக்கலில். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். முன்னாடி ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் கிளாஸ் நம்ம முடிச்சாச்சு, அதையும் கூட நீங்கள் பாருங்கள். ஓகே, அக்கார்டிங் டு டெர்சாகி தியரி, இவர் தான் ஃபாதர் ஆஃப் சாயில் மெக்கானிக்ஸ். ஓகேங்களா? ஃபாதர் ஆஃப் சாயில் மெக்கானிக்ஸ் ஆனால் டெர்சாகி. ஓகேங்களா? ஸோ டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன் D/B ரேஷியோ லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கும்போது ஷாலோ ஃபவுண்டேஷன், கிரேட்டர் தென் 1 அப்படின்னு நமக்கு டீப் ஃபவுண்டேஷன். சரிங்களா? இந்த ஸ்டோரியில் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, ஸோ அப்போ ஷாலோ ஃபவுண்டேஷன் என்னென்னப்பா? ஐசோலேட்டட் ஃபுட்டிங், கம்பைன்டு ஃபுட்டிங், மேட் ஆர் ராஃப்ட் ஃபவுண்டேஷன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாலோ ஃபவுண்டேஷன். ஓகே, இந்த ஐசோலேட்டட் ஃபுட்டிங் வந்து ஸ்ப்ரெட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸ்ப்ரெட் ஃபவுண்டேஷன், ஸ்ப்ரெட் ஃபுட்டிங் கூட சொல்லுவாங்க. டீப் ஃபவுண்டேஷன் D/B ரேஷியோ கிரேட்டர் தென் 1 இருக்கணும். பைல் ஃபவுண்டேஷன், கெய்சான் ஃபவுண்டேஷன், வெல் ஃபவுண்டேஷன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோடு வந்து டிரான்ஸ்ஃபர்டு. ஓகேங்களா? அதாவது காலத்துலேருந்து வரக்கூடிய லோடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்டு பை பியரிங். ஓகேங்களா? பாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பியரிங். ஓகேங்களா? பியரிங்னா நமக்கு என்னது? கான்டாக்ட் பிட்வீன் தி 2 சர்ஃபேஸ் இருந்தால் பியரிங் ஸ்ட்ரென்த் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? எஸ். பியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் பண்ணும். வெல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சாரி எஸ், வெல் ஃபவுண்டேஷன் அண்ட் டீப் ஃபவுண்டேஷன் தான் இருக்கணும். லோடு டிரான்ஸ்மிட்டட் பை பியரிங் அண்ட் ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா? பியரிங்கும் இருக்கும், சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஃப்ரிக்ஷன் நமக்கு இருக்கும். சரிங்களா? பைல் ஃபவுண்டேஷன் நம்ம படிச்சிருப்போம். ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரலாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இப்படி கூட கேட்கலாம். த ஃபவுண்டேஷன் இஸ் த ஷாலோ ஃபவுண்டேஷன், லோடு இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை பியரிங் பிளஸ் ஃப்ரிக்ஷன்.
ஓகேங்களா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் நமக்கு கொடுக்கலாம். ஓகே, ஷாலோ ஃபவுண்டேஷன் மீன்ஸ் பியரிங், டீப் ஃபவுண்டேஷன் மீன்ஸ் பியரிங் ப்ளஸ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இதெல்லாம் ஒரு பேசிக் டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்ப்பா, சரிங்களா. எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் ஆஃப் ஃபுட்டிங். இப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கான்செப்ட்டுக்கு வர போகிறோம். டிசைன் ஆஃப் ஃபுட்டிங். ஓகே, ஸோ டிசைன் ஆஃப் ஃபுட்டிங்கில் நமக்கு என்னென்ன டேட்டா நமக்கு வேணும் ஆர் என்னென்ன டேட்டா கொடுத்துருப்பாங்க அப்படின்னா லோடு கொடுத்துருப்பாங்க, ஆக்சியல் லோடு கொடுத்துருப்பாங்க, எஸ்பிசி ஆஃப் சாயில், சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில் கொடுத்துருப்பாங்க, கான்கிரீட் கிரேடு கொடுத்துருப்பாங்க, கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டீல் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஈல்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டீல், சைஸ் ஆஃப் தி காலம் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான், இது எல்லாமே டேட்டா கொடுத்துருப்பாங்க. கொடுத்தோன்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வெயிட் ஆஃப் தி ஃபுட்டிங் எவ்வளோன்னு கேட்பாங்க. ஓகே, இந்த 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. த வெயிட் ஆஃப் ஃபுட்டிங் ஜென்ரலி அஷ்யூம்டு டேஷ் பர்சன்டேஜ் ஆஃப் தி ஆக்சியல் லோடு அப்படின்னு சொன்னோம். 10% ஆஃப் தி ஆக்சியல் லோடு. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா. 10% ஆஃப் தி ஆக்சியல் லோடு. ஓகேங்களா. அப்போ டோட்டல் லோடு எவ்வளோன்னு கேட்பாங்க. இப்படி கூட கேட்கலாம், 1000 kilonewton. The actual load acting on the column is 1000 kilonewton. Okay, what is the ஓகேங்களா, வாட் இஸ் தி டிசைன் லோட் ஆஃப் ஃபவுண்டேஷன் அப்படின்னு கேட்பாங்க. டிசைன் லோட் ஆஃப் ஃபுட்டிங் கேட்பாங்க. அப்போ என்ன அர்த்தம், 10%ங்களா, 10% 1.1 டேரெக்டாக ஃபேக்டர் மல்டி பண்ணிக்கலாமா. அப்போ நமக்கு என்ன வரும், ஒரு சார்ந்து இப்படி வச்சுக்கோங்க, 100 1100 kilonewton. அவ்வளோதான்ப்பா, சரிங்களா. இந்த கொஷின் ஆக்சுவலாக அந்த டேட்டா கொடுத்தே கேட்டிருக்காங்க. 1000 kilonewton தான் என்னுடைய கொஷினு. ஓகே, அப்போ 1.1p மல்டி பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்துன்னா டோட்டல் டிசைன் லோட் ஆஃப் ஃபுட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அல்டிமேட் லோடு கிடையாது, டிசைன் லோடு. ஓகேங்களா. எஸ், அப்போது இப்போ உங்களுக்கு ஏரியா ஃபுட்டிங் கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல நீங்கள் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி மல்டிபிள் பண்ணல அப்படின்னா ஆல்ரெடி எஸ்பிசிஎஃப் சாயிலில் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இருக்குது. ஓகே, ஸோ அதனால் ஆக்சியல் லோட் ஆன் தி காலம், டோட்டல் ஆக்சியல் லோட் ஆன் தி காலம் டிவைடட் பை சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி. சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி நமக்கு என்ன எவ்வளோ ஜென்ரலாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா 200 to 300 kilonewton per meter square எடுத்துக்கிறோம். அப்போ இது ஸ்ட்ரெஸ் தான். ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் ஏரியா. ஸோ நமக்கு ஃபோர்ஸ் இருக்குது, நமக்கு என்ன வேணும், இப்போ ஏரியா தான் நமக்கு வேணும். ஸோ இப்போ ஏரியா நம்ம கொண்டு வந்தாச்சு, சரிங்களா. அப்போ லோடு பை எஸ்பிசி ஆஃப் சாயில் கிடச்சிருச்சு உங்களுக்கு. ஏரியா ஆஃப், ஓகேங்களா. இப்போ ஏரியா நீங்கள் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு 6 மீட்டர் ஸ்கொயர்னு வந்துச்சுக்கோங்க. 6 மீட்டர் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்க. ரூட் எடுத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2.3 அந்த ரேஞ்ச் நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. 2.4 அந்த ரேஞ்ச் வருது. ஸோ அப்ராக்சிமேட்டாக நீங்கள் 2.5 by 2.5 கூட நம்ம வச்சுக்கலாம், சரிங்களா. எஸ், அப்போது ஏரியா ஆஃப் ப்ரொவைடட் ஷுட் பி மோர் கம்பேர்ட் டு ஏரியா ஆஃப் தி ரெக்யூர்மெண்ட். இதுதான் நமக்கு வந்து ஏரியா ஆஃப் ரெக்யூர்டு. ஏரியா ஆஃப் தி ஃபுட்டிங் ரெக்யூர்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு. ஓகே, அப்போ ஏரியா ஆஃப் ப்ரொவைடட் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, 2.4 மீட்டர் வந்ததுன்னா 2.5 மீட்டர் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. ஓகேங்களா, ரவுண்டட் வேல்யூ வந்துருங்க. ஓகே, ஸோ அப்போ லென்த்து கிடச்சிச்சு, உங்களுக்கு பிரெத்து கிடச்சிச்சு. உங்கள் விருப்பம், நீங்கள் ரெக்டாங்குலர் ஃபுட்டிங்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆர் ஸ்கொயர் ஃபுட்டிங்னு எடுத்தாலும் சரி. நாங்கள் ரெக்டாங்குலர் ஃபுட்டிங் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே, எஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் சாயிலுடைய கெப்பாசிட்டிக்கு எனக்கு வந்து இவ்வளோ ஏரியா வேணும். ஓகேங்களா, இந்த சாயில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கெப்பாசிட்டி வச்சுருக்கு, எனக்கு வந்து இந்த ஏரியா கொடுத்தா இந்த லோடு வந்து டிரான்ஸ்மிட் ஆயிரும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ என்னென்னா சாயிலுடைய ப்ரெஷர், ஓகேங்களா, எஸ்பிசி, அதாவது என்னென்னா சாயிலுடைய ப்ரெஷர் எதனால் வருது அப்படின்னா நம்மளுடைய லோடுனால் நமக்கு வருது. நம்ம கொடுக்கக்கூடிய 1100 kilonewton இருக்கு இல்லைங்களா, ஆக்சியல் லோடுனால எவ்வளோ ப்ரெஷர் வருது. ஒருவேளை அந்த ப்ரெஷர் வந்து எஸ்பிசி ஆஃப் சாயிலோட அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன நமக்கு நடக்கும், எஸ்பிசி ஆஃப் சாயிலோட அதிகமாக போச்சுன்னா ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அதனால் அந்த நெட் ப்ரெஷர், சரிங்களா, நெட் அல்டிமேட் ப்ரெஷர், அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். முன்ன படித்தது ஓகேங்களா, ஆக்சியல் லோட் ஆன் தி காலம், டோட்டல் ஆக்சியல் லோட் ஆன் தி காலம். இப்போ நம்ம படிக்கிறது நெட் கிடையாது, நெட் அல்டிமேட் வேல்யூ படிக்க போகிறோம், சரிங்களா. இப்போ போடும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போது எஸ்பிசி ஆஃப் சாயிலை விட அந்த வேல்யூ அதிகம் போகக்கூடாது. போச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், கொலாப்ஸ் ஆகிடும். ஓகேங்களா, எஸ், செட்டில்மெண்ட் ஆகலாம், ஷியர் ஃபெயிலியர் நடக்கலாம். ஓகே, நெட் சாயில் ப்ரெஷர்னா ஆக்சியல் லோடு டிவைடட் பை ஏரியா ஆஃப் தி ப்ரொவைடட். ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வித்தவுட் செல்ஃப் வெயிட் ஆஃப் சாயில். ஓகேங்களா, வித்தவுட் செல்ஃப், இந்த இடத்துல செல்ஃப் வெயிட் ஆஃப் சாயிலை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. என்ன அப்படின்னா, அப்போ அங்கேயே கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா IS 456ல் செல்ஃப் வெயிட் நம்ம ஆட் பண்ணி ஆகணும், மெட்டீரியலோட செல்ஃப் வெயிட் ஆட் பண்ணி ஆகணும். இப்போ டெர்சாகி தியரி என்ன சொல்கிறாரு, இந்த எஸ்பிசி ஆஃப் சாயில் அவர் தானே கண்டுபிடிச்சார். எஸ்பிசி ஆஃப் சாயில் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில் C × NC NQ gamma × D + 0.5 × B × N gamma × gamma ஸ்டிஃப் ஃபுட்டிங்க்கு, சரிங்களா. இப்போ இவர் என்ன சொல்லிட்டாரு, சாயில் வந்து ஹோமோஜினியஸ், ஐடியல், ஃபவுண்டேஷன் சர்ஃபேஸ் இஸ் ரஃப், செல்ஃப் வெயிட் ஆஃப் தி மெட்டீரியல் இஸ் நாட் கன்சிடர், செல்ஃப் வெயிட் ஆஃப் தி சாயில் இஸ் நாட் கன்சிடர் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் இந்த நீங்கள் என்ன பண்ணுங்க, செல்ஃப் வெயிட் வந்து நீங்கள் அஷ்யூம் பண்ணதை எடுத்துருங்க. ஓகேங்களா, எஸ். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லோடு டிவைடட் பை ஏரியா ஆஃப் தி ப்ரொவைடர். கண்டிப்பாக ஏரியா ஆஃப் தி ப்ரொவைடர் நம்ம அதிகமாக தான் கொடுத்தோம். அது இல்லாமல் ஒரு 100 kilonewton வேறு எடுத்துட்டோம்.
சரிங்களா? ஸோ அப்போ கண்டிப்பாக நெட் சாயில் ப்ரெஷர் வந்து கம்மியாக தான் வரும். ஒருவேளை நெட் சாயில் ப்ரெஷர் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா ஏரியா ஆஃப் தி ப்ரொவைடர் 2.5 மீட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா 3 மீட்டர் மாற்றிக்கோங்க. சரிங்களா? 2.5 மீட்டர் கொடுத்துருக்கீங்க, எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன். 2.5 மீட்டர் உங்களுக்கு வருது. அப்போ எங்களுக்கு நெட் சாயில் ப்ரெஷர் வந்து எங்களுக்கு அதிகமாக போயிடுச்சு எஸ்பிசிஎஃப் சாயிலோட. அப்போ 3 மீட்டர்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? எஸ். அப்போ நெட் அல்டிமேட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 1.5 டைம்ஸ் ஆஃப் தி நெட் சாயில் ப்ரெஷர். அப்போ அல்டிமேட் சாயில் ப்ரெஷர் ஓகேங்களா, ஆக்சுவல் வேல்யூ ஓகேங்களா. இப்போ நம்ம லோடுனால வர்றது இந்த வேல்யூ ஷுட் நாட் கிரேட்டர் தென் எஸ்பிசி ஆஃப் சாயில். ஓகேங்களா? எஸ்பிசி ஏங்க சார் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி மல்டிபிள்னு கேட்கக்கூடாது நீங்கள், ஏன்னா இது ஆல்ரெடி சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி. ஓகேங்களா? ஆல்ரெடி சேஃபாக தான் மல்டிபிள் பண்ணி தான் நம்ம வச்சிருக்கோம். ஓகே, எஸ். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாப்பா. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டோரிலாம் எதுவுமே இல்லாமல் எனக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு, இதெல்லாம் எதுக்கு நான் தேவையில்லாம் பண்ணிட்டு இருக்கணும். 1.5 ஆக்சுவல் லோட் ஆன் தி காலம் ஏரியா ஆஃப் தி ப்ரொவைடர் திஸ் வேல்யூ ஷுட் நாட் கிரேட்டர் தென் சேஃப் எஸ்பிசி ஆஃப் சாயில். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம், 10% லோட் ஆட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? 1.1 இன்ட்டு பின்னு வருது, டிவைடட் பை எஸ்பிசி ஆஃப் சாயில் போடுறீங்க, ஏரியா கிடைக்குது, அதோட கொஞ்சம் அதிகம் போட்டுக்கிறீங்க. சரிங்களா? போட்டதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, 1.5 டைம்ஸ் ஆஃப் ஆக்சுவல் லோடு டிவைட் பை ஏரியா ஆஃப் தி ப்ரொவைடர் திஸ் வேல்யூ ஷுட் நாட் கிரேட்டர் தென் எஸ்பிசி ஆஃப் சாயில். முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். சைஸ் ஆஃப் ஃபுட்டிங் டிசைன் பண்ணியாச்சு. ஓகே, எஸ். இப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் ஆஃப் தி ஸ்லாப், பாட்டம் ஸ்லாப். ஓகேங்களா? ஸோ திக்னஸ் ஆஃப் தி ஃபுட்டிங் பேட்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கு பேர் ஃபுட்டிங் பேட் ஆர் ஃபுட்டிங் ஸ்லாப்னு கூட சொல்லலாம். இது மினிமம் திக்னஸ் ஆஸ் பர் கோட் ஆஃப் IS 456 மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 150 mm இருக்கும். அந்த ப்ரொவைடர்லாம் பார்ப்போம். சரிங்களா? டீப் ஃபவுண்டேஷனாக 300 mm இருக்கணும். ஓகேங்களா? எட்ஜ் ஆஃப் தி ஃபவுண்டேஷன், ஷாலோ ஃபவுண்டேஷனாக 150 mm இருக்கணும். இது எல்லா ப்ரொவிஷனுமே நம்ம பார்ப்போம். ஓகே, எஸ். டிசைன் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட். ஓகே, டிசைன் ஃபார் பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபுட்டிங் டிசைன்டு ஃபார் பெண்டிங் மூமெண்ட் அண்ட் செக்டு ஃபார் ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு செக்டு ஃபார் ஷியர் சேம் ஆஸ் இட் இஸ் நாமினல் ஷியர். ஓகேங்களா? அதில் வந்து 1 way ஷியர் 2 way ஷியர்னு பிரிச்சிருவோம். ஓகே, எஸ். ஓகே, இப்போ கிரிட்டிக்கல் செக்ஷன் ஃபார் பெண்டிங் மூமெண்ட். ஓகேங்களா? எஸ். இதில் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. என்ன ரீசன் நான் சொல்கிறேன் இருங்க. ஓகே, கிரிட்டிக்கல் செக்ஷன் ஃபார் தி பெண்டிங் மூமெண்ட் எங்கே அப்படின்னா இங்கே பாருங்கள். இப்போ நமக்கு ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிசி ஆஃப் சாயில் கிடையாது, நம்ம லோடுனால வரக்கூடிய அப்லிஃப்ட் ப்ரெஷர் தான். கரெக்டாக? நெட் அல்டிமேட் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? நெட் அல்டிமேட் அப்லிஃப்ட் ப்ரெஷர் வந்து ஏன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோடுனால இந்த ப்ரெஷர் நமக்கு என்ன ஆகும். என் சாயில் வந்து சேஃப் ஆல்ரெடி. என் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா 300 kN/m² தாங்குவாங்க. ஓகேங்களா? எஸ். அவர் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 300 kN/m² தாங்குவார். ஓகே, இப்போ நெட் அல்டிமேட் ப்ரெஷர். ஓகேங்களா? ஏன்னா நான் ஆல்ரெடி இங்கே சேஃப்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இங்கே நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோடுனால வரக்கூடிய ப்ரெஷருக்கு டிசைன் பண்ணணும். அந்த ப்ரெஷரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோடாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகே, எஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து அப்போட ஆக்ட் ஆகுமா? அப்போ நம்ம பாருங்கள், இதெல்லாம் நமக்கு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோட இப்படி ஆக்ட் ஆகும். ஓகேவா? எஸ். அப்போ நமக்கு ஆக்ட் ஆகும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது கேண்டிலிவர் போர்ஷன், இதுவும் கேண்டிலிவர் போர்ஷன். சரிங்களா? அப்போ எந்த பார்ட் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது? இந்த பார்ட் தானே ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ the ஃபேஸ் ஆஃப் தி காலம் இஸ் த கிரிட்டிக்கல் செக்ஷன். இங்கே இவர் தான் ஃபிக்ஸ்டு பிடிச்சி வச்சுட்டு இருக்காரு. ஓகேங்களா? அப்போ ஃபேஸ் ஆஃப் தி காலம் இஸ் த கிரிட்டிக்கல் செக்ஷன் ஃபார் டிசைன் ஆஃப் பெண்டிங் மூவ்மெண்ட். ஓகேங்களா? டிசைன் ஃபார் பெண்டிங் மூவ்மெண்ட் த கிரிட்டிக்கல் செக்ஷன் ஆஃப் பெண்டிங் மூவ்மெண்ட் the critical section of bending moment is face of the column அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபேஸ் ஆஃப் தி காலம், அதாவது இந்த இதுதான் நமக்கு வந்து ஃபேஸ் ஆஃப் தி காலம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க, அதாவது எக்ஸ் டைரக்ஷன். ஓகேங்களா? எக்ஸ் டைரக்ஷன் இல்லை கண்டுபிடிச்சி போட்டிருப்பாங்க, ஒய் டைரக்ஷனில் கண்டுபிடிச்சிருக்காங்க. எது வந்து லென்த் அதிகமாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதுக்கு பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிச்சிட்டு 2 பக்கமும் ஒரு ஆள் போட்டுப்போங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? கம்மியாக இருக்கிற இன்ஃபோர்ஸ்மெண்ட் அதிகமாக இருக்கிற இன்ஃபோர்ஸ்மெண்ட் போட தேவையில்லை. ஓகே, பட் ஆஸ் பர் டிசைன் நம்ம போனோம் அப்படின்னா 2 பக்கமும் எம்எக்ஸ் பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும், எம்ஒய் பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிச்சிட்டு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் போடணும். இப்போ நமக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட், அப்போ கன்சிடர் 1 மீட்டர் ஸ்ட்ரிப். ஓகேங்களா? இந்த வித் நான் என்ன பண்ணுறேன், 1 மீட்டர் ஸ்ட்ரிப்னு நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ பிரெத்துக்கு பதிலாக நம்ம 1000 mm அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ். இப்போ பாருங்க, இதுதான் என்னுடைய கிரிட்டிக்கல் செக்ஷன். நான் என்ன பண்றேன், இப்படி வரக்கூடிய ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷனை நான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இப்படி போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? பர் மீட்டர் வித்துன்னு எழுதியாச்சு. ஓகேங்களா? அப்போது அல்டிமேட் லோடு, ஓகேங்களா, அல்டிமேட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க, நெட் அல்டிமேட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு ஒரு 200 kN/m². எஸ்பிசி ஆஃப் சாயில் என்ன சொன்னோம், 300. ஓகேங்களா? 300 kN/m² தான் எஸ்பிசி எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? எஸ்.
அப்போ உங்களுக்கு 200ன்றது கம்மி தான். ஓகே, அப்போ சேஃப் தான். இப்போ என்ன பண்ணுறேன், பர் மீட்டர் வித். ஓகேங்களா, பர் மீட்டர் வித்துனா 1 மீட்டர்னு போட்டுக்கோங்க. சில நேரத்தில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, பர் மீட்டர் வித்து கொடுக்காம டேரெக்டாக எங்களுக்கு ஃபுல்லுக்கும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மீன்ஸ் இந்த பிரெத்தை அப்படியே நீங்கள் மல்டி பண்ணிக்க வேண்டியது. 5 மீட்டர் கொடுத்தா 5 மீட்டர், 2 மீட்டர் கொடுத்தா 2 மீட்டர். ஓகேங்களா, பர் மீட்டர் வித் பியோட வேல்யூ 1ன்னு போட்டாச்சு. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த இடத்துல 200 கிலோ நியூட்டன் மீட்டர் உங்களுக்கு ஆக்ட் ஆகுது. அப்போ ஒரு கேண்டிலீவர் பீம், சரிங்களா, ஒரு கேண்டிலீவர் பீம், ஏன்னா இந்த இடம் ஃபிக்ஸ்டு தான் நமக்கு, இந்த இடம் ஃபிக்ஸ்டு தான் நமக்கு, சரிங்களா. ஒரு கேண்டிலீவர் பீம் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோடு ஆக்ட் ஆகுது 200 கிலோ நியூட்டன் பர் மீட்டர். லென்த் உங்களுக்கு தெரியணும் இப்போ. ஓகேங்களா, இது ஃபுட்டிங்கோடைய லென்த் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இது காலத்தோடைய வித்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ இதை கழிச்சுக்கோங்க, எல் மைனஸ் பி. ஓகேங்களா, அப்போ இதை கழிச்சா நமக்கு எல் மைனஸ் பி டிவைட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் லென்த் என்னன்னு தெரிஞ்சிடும், இந்த பக்கம் லென்த் என்னன்னு தெரியும். சரிங்களா, எல் மைனஸ் பின்றது டோட்டல் லென்த் டிவைட் பை 2 போட்டிங்கன்னா பாதி பாதி கிடச்சிடும். ஓகே, எஸ். அப்போ எல், ஓகேங்களா, இந்த எல்லோட வேல்யூ தான் இந்த இடத்துல எல் மைனஸ் பின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, எஸ். அப்போ டபிள்யூ எல் ஸ்கொயர் பை 2 எப்படி, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டரோட கேண்டிலிவர் பீம். ஓகேங்களா, டபிள்யூ எல் ஸ்கொயர் பை 2. ஓகேங்களா, எஸ். அப்போது இதை வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு ஃபுட்டிங் critical section is face of the column for bending moment and this footing is designed for like cantilever beam. புரிஞ்சுதுங்களா? இந்த கொஸ்டின் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக மல்டிபிள் பண்ணி போடும்போது WL²/8ன்னு இந்த மாதிரி ஒரு ஃபார்முக்கு வந்துடுது. இதை பார்த்தோன்னா என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக டிசைன் பண்ணுறோம். இட் இஸ் கேஸ் ஆஃப் சிம்பிளி சப்போர்ட் பீம். தப்பு அப்படிங்க. சரிங்களா, இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா WL²/2லேருந்து தான் இது வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இது வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் கேண்டிலிவர் பீமாக தான் நம்ம வந்து இது டிசைன் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் இவ்வளோ நேரம். ஓகே, எஸ். அப்போ அல்டிமேட் மூமெண்ட், ஏன்னா நீங்கள் அல்டிமேட் ப்ரெஷர் தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. இல்லை புக்கில் என்ன தெரியுமா பண்ணியிருப்பாங்க, நெட் ப்ரெஷர் யூஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக அப்புறமேட்டு 1.5 மல்டி பண்ணியிருப்பாங்க. எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா, எஸ். அப்போது எல் மைனஸ் பி போடுங்க. எல் மைனஸ் பி இங்கே 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 வந்துடும். இங்கே WL²/2 ஃபார்முலாக்கு 2. ஓகே, மல்டி பண்ணிங்கன்னா 8. ஓகே, எஸ். அப்போ பெண்டிங் மோமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா WL-B தி ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 8. ஸோ டிசைன்டு ஃபார் கேண்டிலிவர் பீம் அப்படின்னா WL² சிம்பிளி சப்போர்ட்னு நினச்சிக்க கூடாது. ஓகே, அப்போ அஷ்யூம் செக்ஷன் இஸ் லிமிட்டிங் செக்ஷன் நீங்கள் அஷ்யூம் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஏன்னா இப்போ நீங்கள் டிசைன் பண்ண தானே போகிறீங்க. சரிங்களா, எனக்கு டெப்த் தெரியாது, டெப்த் தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ இனிஷியலி அஷ்யூம் டெப்த் இஸ் தி த செக்ஷன் இஸ் தி limiting section. mu is equal to QFCK BD square. ஓகேங்களா, சில புக்கில் வந்து QBD ஸ்கொயர்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, Q அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல அந்த ஃபேக்டர் வேல்யூ 0.138 FCK மீன். ஓகேங்களா, Fe415 கிரேட் ஆஃப் ஸ்டீலாக இருந்துச்சுன்னா அப்படின்னா. ஓகே, ஸோ அதனால் QFCK BD ஸ்கொயர் நீங்கள் எதை பண்ணாலும் சரி உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்கும். ஃபார்முலாவில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை கொஞ்சம் பொறுமையாக படிக்கணும். QFCK BD ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா இல்லை வெறும் QBD ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன வேணும், டெப்த் தான் வேணும். ஸோ டெப்த்தை கொண்டு வந்து அந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அப்படி எழுதிக்கலாம். ஓகேவா, எஸ். பிரெத் இஸ் அஷ்யூம்டு 1000 mm ஆல்ரெடி நம்ம அஷ்யூம் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும், இந்த இடத்துல எஃபெக்டிவ் டெப்த் கிடச்சிருக்கும். கவர் எவ்வளோ போட்டணும், மினிமம் 50 mm. அப்போது எஃபெக்டிவ் டெப்த் உங்களுக்கு 250 mm வருதுன்னு வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஒரு 50 mm கவர் போட்டுக்கோங்க. அப்போ 300 mm வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நமக்கு மினிமம் ஃபவுண்டேஷன் டெப்த் ஆஸ் பர் தி அவர் பெண்டிங் மூமெண்ட் கான்செப்ட். ஓகேங்களா, எஸ். ஸோ மினிமம் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 feet எல்லாம் போட்டுறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா ஷட்டரிங் பாக்ஸ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 feet ஹைட்டு ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா, 1 feet by 4 feet 1.2 meter ஃபவுண்டேஷன் தான் போடும். 1 meter டிசைன் வந்தாலும் 1.2 meter. ஓகேங்களா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஆஸ் பர் டிசைன் இன்ஜினியர் நம்ம இதுதான் நம்மளுடைய டிசைன் கான்செப்ட். ஓகேங்களா, எஸ். இதை விட நீங்கள் அதிகமாக போட்டாலும் சரி கம்மியாக போடுவோம் சார், அது உங்களோட விருப்பம். எக்ஸிக்யூஷன் டீமுடைய தலைவலி, நமக்கு அதை பற்றி நமக்கு கவலைப்பட தேவையில்லை. ஓகே, எஸ். பட் ஆஸ் பர் டிசைன் இதுதான் நமக்கு வந்து கான்செப்ட். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் முடிச்சிட்டிங்க. ஓகேங்களா, பெண்டிங் மூமெண்ட் எப்படி கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட் தான் நமக்கு. சரிங்களா, சில புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எக்ஸ் டைரக்ஷன்லையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க, மீன்ஸ் MXன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் MYன்னு கண்டுபிடிப்பாங்க. ரெண்டும் கண்டுபிடிச்சி எது மேக்ஸிமம் பெண்டிங்னு பார்ப்பாங்க. இல்லை நான் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து கன்ஃபைன் பண்ணேன், எனக்கு தேவையில்லாமல் மூமெண்ட்டே எனக்கு வரல, எதுக்கு நாங்கள் போய் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் போட்டுட்ருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணலாம், ரெண்டு பக்கம் மூமெண்ட் கண்டுபிடிச்சி கூட போடலாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக் ஃபார் ஷியர். ஓகே, நீங்கள் கன்வென்ஷனல் எக்ஸாம் எழுத போனால் மட்டும்தான் நீங்கள் ரெண்டுமே கண்டுபிடிச்சி பொறுமையாக போடணும். ஸோ நம்ம எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் preliminary எக்ஸாம்லேயே நமக்கு முடிஞ்சிருது. ஓகேங்களா, செலெக்ஷன் ப்ரொசீஜர். ஓகே, ஸோ preliminary எக்ஸாம் ப்ளஸ் நெக்ஸ்ட் இன்டர்வியூ. ஓகே, ஸோ கிரிட்டிக்கல் செக்ஷன் ஃபார் ஷியர். ஓகேங்களா, இப்போ அங்கே எப்படி நம்ம கிரிட்டிக்கல் செக்ஷன் ஃபார் பெண்டிங் மூமெண்ட் என்ன ஃபேஸ் ஆஃப் தி காலம் அப்படின்னு சொன்னோம். அப்போ கிரிட்டிக்கல் செக்ஷன் ஃபார் ஷியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஷியரை வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்கப்பா. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1-way ஷியர் அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-way ஷியர் ஆர் பஞ்சிங் ஷியர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகே, அது எல்லாமே பார்ப்போம் என்னன்ட்டு. ஓகே, த கிரிட்டிக்கல் செக்ஷன் ஃபார் 1-way ஷியர்.
ஒன் வே ஷியர் அப்படின்னா வந்து நாமினல் ஷியர் அப்படின்னு மீனிங் ஓகேங்களா. வரக்கூடிய ஷியர் என்ன அப்படின்றது மீனிங் ஓகேங்களா. டி ஃப்ரம் தி ஃபேஸ் ஆஃப் தி காலம், ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இந்த ஷியர் இஸ் டி ஃப்ரம் தி ஃபேஸ் ஆஃப் தி காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. அப்போ டி ஃப்ரம் தி ஃபேஸ் ஆஃப் தி காலம் இதுதான் நமக்கு வந்து வெரி கிரிட்டிக்கல் செக்ஷன் ஃபார் தி ஷியர். அப்போ இது வரல எங்களுக்கு ஷியரே வராது, இதுதான் மீனிங் ஓகேங்களா. அப்போ இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஷியருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஓகேங்களா. எஸ், அப்போ இந்த அவுட்டர் தான் இந்த டிக்கு apart from the D தான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி கிரிட்டிக்கல் ஃபார் தி ஷியர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ஓகேங்களா. சிமிலர்லி போத் சைடு சொன்னோம் இல்லைங்களா, எக்ஸ் டைரக்ஷன் அண்ட் ஒய் டைரக்ஷன். ஓகே, அப்போது அல்டிமேட் வேல்யூ ஓகேங்களா. எஸ், அப்போது அல்டிமேட் ஷியர் வேல்யூ, அல்டிமேட் லோடு ஓகேங்களா, அல்டிமேட் ஷியர் இஸ் ஈக்குவல் டு நெட் ப்ரெஷர் ஓகேங்களா. உங்கள் நெட் ப்ரெஷர் வந்து சாயிலில் வந்து எவ்வளோ ஆக்ட் ஆகிட்டுருக்குன்னு சொன்னோம், நெட் ப்ரெஷர் பாட்டத்தில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. நெட் ப்ரெஷர் இன்ட்டு அதனுடைய ஏரியா ஓகேங்களா. ஏரியா மீன்ஸ் இந்த ஏரியா நமக்கு வேணும், ஏன்னா இதான் நமக்கு கிரிட்டிக்கல் ஃபார் தி ஷியர். டி ஃப்ரம் தி ஃபேஸ் ஆஃப் தி காலம் தான் நமக்கு ஷியர் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. அப்போ இது நமக்கு என்ன இருக்கும், எல் மைனஸ் பி. இந்த பாதி நீங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டிங்க ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. எல் மைனஸ் பி ஓகேங்களா, எல் மைனஸ் பி டிவைடட் பை 2 ஓகேங்க. 2 மிஸ்ஸிங் இந்த இடத்துல ஓகேங்களா, நோட் பண்ணி எழுதிக்கங்கப்பா அந்த நோட்ஸில் சரிங்களா. எல் மைனஸ் பி டிவைடட் பை 2 மைனஸ் இந்த டியை கழிக்கணும் இல்லைங்களா. எஸ், ஒரே நிமிஷம் இது டெலிட் பண்ணிடலாமா இதை. ஓகே, இப்போ பாருங்கள் இந்த போர்ஷன் தான் நமக்கு வந்து கிரிட்டிக்கல் ஃபார் தி ஷியர் ஓகேங்களா. அப்போ இதனுடைய லென்த் என்ன கண்டுபிடிங்க. இப்போ இந்த ஆஃபோட லென்த் உங்களுக்கு தெரியுமா ஆல்ரெடி, எல் மைனஸ் பி டிவைடட் பை 2 கரெக்டா. எஸ், அப்போ இது வந்து டிஏ கழிச்சிடலாமா, டிஏ கழிச்சிட்டா இந்த லென்த் கிடைச்சிச்சு உங்களுக்கு. அப்போ அதனுடைய வித்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு ஓகேங்களா. எல் மைனஸ் பி டிவைடட் பை 2 அப்படின்றது ஓகேங்களா. எஸ், மைனஸ் டி இது மட்டும் தான் நமக்கு வரும் ஓகே. எல் மைனஸ் பி டிவைட் பை 2 ஓகேவா, இந்த லென்த் எல் மைனஸ் பி டிவைடட் பை 2 மைனஸ் இந்த டிஸ்டன்ஸ் ஓகேங்களா. ஏன்னா இதுதான் நமக்கு கிரிட்டிக்கல் ஃபார் தி ஒன் வே ஷியர். இன்டூ பர் மீட்டர் வித் இன்டூ இந்த ஸ்ட்ரிப்போட வித் வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர், இல்லை ஒரு வேளை எங்கள் 2.5 மீட்டர்னா 2.5 மீட்டர் போட்டுக்கோங்க இன்டூ பிரெத் ஓகேங்களா. எஸ், அப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க உங்களுக்கு கிடைக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோ நியூட்டன்ல ஒரு லோடு கிடைக்கும் ஓகேங்களா. எஸ், கிடைச்சிருச்சு, ஒன் வே ஷியரில் உங்களுக்கு லோடு கிடைச்சிருச்சு ஓகேங்களா. எஸ், இப்போ நாமினல் எகைன் அது போட்டிருக்கோம் நம்ம ஓகேங்களா. எல் மைனஸ் பி டிவைட் பை 2 இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 மிஸ்ஸிங் போட்டுக்கோங்க ஓகே. எஸ், இப்போ நாமினல் ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க போறீங்க. அப்போ நாமினல் ஷியர் இஸ் ஈக்குவல் டு VU டிவைட் பை BD. பிரெத் உங்களுக்கு தெரியும் 1 மீட்டர், டெப்த் தெரியும், நீங்கள் ஆல்ரெடி எஃபெக்டிவ் டெப்த் டிசைன் பண்ணிட்டீங்க. திஸ் வேல்யூ ஷுட் நாட் கிரேட்டர் தென் tau c ஓகேங்களா. திஸ் வேல்யூ ஷுட் நாட் கிரேட்டர் தென் tau c ஓகேங்களா, ஆர் லெஸ் தென் tau c. இது ஆல்வேஸ் கம்மிங் லெஸ் தென் tau c தான் சரிங்களா. ஷுட் நாட் கிரேட்டர் தென் கூட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. திஸ் வேல்யூ இஸ் நாமினல் ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ ஆல்வேஸ் லெஸ் தென் தி டிசைன் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி கான்கிரீட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. ஃபுட்டிங் ஆல்வேஸ் சேஃப் இன் ஷியர், நோ நீடு ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் சரிங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸ்லாப் என்னவோ ஸ்லாப்ல நம்ம ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் போடுறோமா, கிடையாது சரிங்களா. சேம் அதே மாதிரி தான் ஃபுட்டிங் சேஃப் இன் ஷியர் ஆல்வேஸ், நோ நீட் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்றது நம்ம கான்செப்ட் ஓகேங்களா. எஸ், நெக்ஸ்ட் டூ வே ஷியர் அண்ட் பஞ்சிங் ஷியர் ஆர் பஞ்சிங் ஷியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. டூ வே ஷியர் அப்படின்னா என்னன்னா பஞ்சிங் தான் ஓகேங்களா. அதாவது இந்த லோடுனால உங்களுக்கு ஒரு ஆக்சியல் லோடு வருதா, இந்த லோடுனால என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் அப்படியே இந்த கீழே இறங்கி போயிருது அப்படியே ஓகேங்களா. அப்படியே ஒரு பஞ்ச் பண்ணுறாங்க ஓகேங்களா, டப்புன்னு ஒரு குத்து ஓகேங்களா. டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு குத்துற மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா டக்குன்னு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சிங் ஆகிடுது ஓகேங்களா. எஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சிங் ஷியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது பேர் தான் பஞ்ச் ஓகே. டூ வே ஷியர் ஆர் பஞ்சிங் ஷியர். இது எங்கே இருந்து சார் அக்கறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா D/2 ஃப்ரம் தி ஃபேஸ் ஆஃப் தி காலம் சரிங்களா. D/2 ஃப்ரம் தி ஃபேஸ் ஆஃப் தி காலம். ஒன் வே ஷியர் அப்படின்னா D ஓகேங்களா. D/2 அப்படின்னா டூ வே ஷியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. எஸ், சேம் சிங்கிள் ஃபேஸ் அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் ட்ரைனேஜுக்கு என்ன சொல்கிறோம், H = Hன்னு சொல்கிறோமா. டூ ஃபேஸ் ட்ரைனேஜுக்கு என்ன சொல்கிறோம், H = H/2 நம்ம சொல்கிறோம். சேம் அதே கான்செப்ட் போவா சரிங்களா. ஓகே, ஸோ நெட் ஓகேங்களா. இப்போ வந்து நெட் லோடு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சார் நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரெஷர் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம் கண்டிப்பாக. மேலேருந்து ஒரு லோடு ஆக்ட் ஆகும்னு சொல்கிறீங்க P. அப்போது இந்த 2 லோடையும் கழிச்சிட்டா தானே மீதிக்கிற லோடு தான் நமக்கு பஞ்சிங் லோடாக நமக்கு ஆக்ட் ஆகும், புரியுதுங்களா. எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ரெஷர் ஓகேங்களா. நெட் ப்ரெஷர் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஆக்ட் ஆகிட்டு இருந்திருக்கும் ஓகேங்களா. W அல்டிமேட் பார்த்துருக்கீங்களா, நெட் அல்டிமேட் லோடு, நெட் அல்டிமேட் ப்ரெஷர் சரிங்களா. இது ஒரு லோடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு அப்போர்டு ஆக்ட் ஆகுது, டவுன்வோர்டு ஆல்ரெடி உங்களுக்கு ஆக்சியல் லோடு ஆக்ட். அப்போ இது ரெண்டு கழிச்சிருங்க, கழிச்சிட்டு வரக்கூடிய இதனோட தான் உங்களுக்கு நெட் பஞ்சிங் லோடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. P ஓகேங்களா, P ஆக்சியல் லோட் ஆன் தி காலம் மைனஸ் ஓகேங்களா நெட் ஓகே. டோட்டல் லோடு கிடையாது, ஆக்சியல் லோடு மட்டும்தான் சரிங்களா. எஸ்,
மைனஸ் டபிள்யூன்றது வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் கூட போட்டுக்கோங்க. சரி ஓகே, நெட் ப்ரெஷர் மட்டும் போட்டுக்கலாம். சரிங்களா, நெட் ப்ரெஷர் மைனஸ் ஏ ப்ளஸ் டி. இந்த ஏ ப்ளஸ் டி எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஏன்றது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் தி காலம். சரிங்களா, அப்போ இந்த பக்கம் d/2 இந்த பக்கம் d/2 ரெண்டும் கூட்டினா உங்களுக்கு என்ன வரும்? சரிங்களா, இதுதான் நமக்கு பஞ்சிங் ஏரியா. அப்போ ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் டி, அப்போ ஏ ப்ளஸ் டி பி ப்ளஸ் டி. சரிங்களா, இது வந்து ரெக்டாங்குலர் காலம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் டின்னு நமக்கு வந்துச்சு. சரிங்களா, எஸ். அப்போ இதுதான் நாங்கள் வந்து கழிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நெட் லோடு கிடச்சிருச்சு. அப்போ நெட் லோடு டிவைடட் பை பஞ்சிங் ஏரியா. அப்போ பஞ்சிங் ஏரியான்றதை பாருங்கள், அப்படியே இந்த ஃபுட்டிங் வந்து கீழே இறங்குற மாதிரி அவர் அஷ்யூம் பண்ணிட்டாங்க. சரிங்களா, கீழே இறங்குது அப்படி நமக்கு. அப்போ எதுவும் நமக்கு கீழே இறங்கும்? இந்த டெப்த்து தான். அப்போ எவ்வளோ டெப்த்துக்கு இறங்கும்? இதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேங்களா, அப்போ சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும்? ஸ்கொயராக இருந்தால் 4 × A அதனுடைய வலைபரப்பு இன்டூ டெப்த் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா, எஸ். அப்போது 2 × A + B ரெக்டாங்குலர் இருக்குது. சரிங்களா, ரெக்டாங்குலர்னா நமக்கு என்ன? 2 × A + B இன்டூ, ஓகேங்களா, இதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா கிடச்சிச்சு. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 × D அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, 2 × D அதனுடைய சர்ஃபேஸ் மீன்ஸ் பெரிமீட்டர் இன்டூ டெப்த் போட்டாச்சு நமக்கு. ஓகேங்களா, அதனோட சர்ஃபேஸ் ஏரியா கிடச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த வேல்யூ இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய இந்த பஞ்சிங் ஷியர் வேல்யூ ஷுட் நாட் கிரேட்டர் தென் 0.25 √FCK ஃபார் லிமிட் ஸ்டேட் மெத்தட், 0.16 √FCK ஃபார் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். சரிங்களா, த ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி கான்கிரீட் 0.25 √FCK படிச்சிருக்கோமா? எஸ். அடுத்தது 0.16 √FCK ஃபார் working stress method. ஓகேங்களா, to avoiding the two-way shear failure, okay, to increasing the depth of the footing அப்படி சொல்கிறோம். ஓகே, என்ன மீனிங் அப்படின்னா, ஓகே இப்போ எனக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்க? 0.25 √FCK தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஓகே, எனக்கு அதிகமாக போயிடுச்சு. சரிங்களா, அப்போ என்ன பண்ணுறேன் நான்? என்ன பண்ணுங்க அப்படின்னா, 1 டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணி விட்ருங்க. சரிங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா, டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 mm டிசைன் பண்ணியிருக்கீங்களா? 400 mm போங்க, இல்லை 380 mm போங்க. சரிங்களா, ஸோ இப்போ 380 mm போயிட்டு டெப்த் 50 mm இன்க்ரீஸ் பண்ணுங்கள். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 50 mm இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்போ டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். சரிங்களா, இதெல்லாம் ஒரு கொஸ்டின். டேரெக்டாக இன்டர்வியூ போகிறீங்க, த ஃபவுண்டேஷன் இஸ் ஃபெயிலியர் இன் பஞ்சிங் ஷியர். ஓகேங்களா, வாட் வில் டூ? சரி, இன்க்ரீஸ் இந்த டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன். ஓகே, முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இதுதான் நமக்கு வந்து இதை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஓகேங்களா, எஸ். ஸோ ஃபவுண்டேஷன் இவ்வளோ தான்ப்பா. டிசைனை பொறுத்தவரைக்கும் ஃபவுண்டேஷனில் இதுதான். ஃபவுண்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க? லோடு கண்டுபிடிக்கிறீங்க, சைஸ் ஆஃப் ஃபுட்டிங் கண்டுபிடிக்கிறீங்க, நெட் ப்ரெஷர் எடுத்துக்கிறீங்க. நெட் ப்ரெஷர் கண்டுபிடிச்சி SPC ஆஃப் சாயில் தாண்டி போகக்கூடாது. அடுத்தது பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கிறீங்க. பெண்டிங் மூமெண்ட்டுக்கு ஆக்சுவலாக அஷ்யூம் செக்ஷன் இஸ் த லிமிட்டிங் செக்ஷன் டெப்த்தை கண்டுபிடிக்கிறீங்க, ப்ளஸ் 50 mm ஆட் பண்ணுறீங்க. 1-way shear check, 2-way shear check முடிஞ்சிச்சு. டிசைன் ஆஃப் பெண்ட், ஓகே, டிசைன்டு ஃபார் பெண்டிங் மூமெண்ட், செக் ஃபார் ஷியர். அவ்வளோதான். ஓகே, எஸ். அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் இன்ஜினியர், நீங்கள் போய் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, LNT ப்ளஸ் ஒரு அஃப்கான்ஸ், ஸோ அந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெல் மீ த டிசைன் ப்ரொசீஜர் ஃபார் ஃபுட்டிங் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா, எஸ். அது மட்டும் இல்லை, நீங்கள் நிறைய டிசைன் இன்ஜினியர் வந்து கவர்மெண்ட்லேயே இருக்குது. ME ஸ்ட்ரக்சரல் குவாலிஃபிகேஷன் வச்சுக்கிட்டு சரிங்களா எக்ஸாம் எழுதி நீங்கள் போகிறீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் அவங்க கேட்கக்கூடிய கொஷின்ஸ், மேக்ஸிமம் கேட்கக்கூடிய கொஷின் டிசைன் ஆஃப் ஃபவுண்டேஷன். என்ன ரீசன் அப்படின்னா, ஃபவுண்டேஷனை பிடிச்சிட்டாங்கன்னா போதும். ஓகேங்களா, அதை நீங்கள் ஃபவுண்டேஷன்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதும். இந்த லோடு, ஆக்சுவல் லோடு ஃப்ரம் வேர் அப்படின்னு கேட்பாங்க. சார் காலம், ஓகேங்களா, பீம், ஸ்லாப் அப்படிம்பீங்க, லைவ் லோடு. ஓகே, அப்போ டெட் லோடு என்ன எப்படி கண்டுபிடிப்பீங்க? மெட்டீரியல் கோஎஃபிஷியன்ட் மீன் டென்சிட்டி கோஎஃபிஷியன்ட். லைவ் லோடு எப்படி கண்டுபிடிப்பீங்க? IS 875. ஓகேங்களா, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, எஸ். ஸோ ஐசோலேட்டல் ஃபுட்டிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா IS கோட் ரெக்கமெண்டேஷன். ஸோ அதை பற்றி கொஞ்சம் நம்ம படிச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, எஸ். ஸோ மினிமம் எட்ஜ் ஆஃப் தி ஃபவுண்டேஷன், ஓகேங்களா, அந்த பேடோட மினிமம் திக்னஸ் வந்து 150 mm இருக்கணும். அந்த ஃபவுண்டேஷன் இஸ் ஷாலோ ஃபவுண்டேஷன். மினிமம் எட்ஜ் ஆஃப் ஃபுட்டிங் ஷாலோ ஃபவுண்டேஷனுக்கு 150 mm இருக்கணும். பைல்னு சொல்லாதீங்க அதை. சரிங்களா, டீப் ஃபவுண்டேஷன் வச்சுக்கலாம். சரிங்களா, இது கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஓகேங்களா, பைல் ஃபவுண்டேஷன் டீப் ஃபவுண்டேஷன் தான்.
டீப் ஆர் ஃபைல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கும்போது வந்து 300 mm நமக்கு இருக்கணும் மினிமம் எட்ஜ் ஆஃப் தி ஃபுட்டிங். ஓகேங்களா. மினிமம் ஸ்பேசிங் ஃபுட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாது. சரிங்களா. மினிமம் ஸ்பேசிங் பிட்வீன் தி ஃபுட்டிங் இஸ் மினிமம் சைஸ் ஆஃப் தி ஃபுட்டிங் அப்படின்னா மினிமம் லீஸ்ட் லேட்டரல் டைமென்ஷனோட வச்சுக்கோங்க. அதாவது ரெக்டாங்குலர் ஃபுட்டிங் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஒரு 2.5 மீட்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர். அப்போ ஒரு ஃபுட்டிங்க்கும் இன்னொரு ஃபுட்டிங்க்கும் ஸ்பேசிங் எவ்வளோ இருக்கணும்? இஸ் நெக்ஸ்ட் டைரக்ஷன் ஆர் ஒய் டைரக்ஷன் சம்திங். ஓகேங்களா. எஸ். அப்போ 1.5 மீட்டர் கண்டிப்பாக இருக்கணும். அது எதுக்கு நீங்கள் 1.5 மீட்டர் இருக்குன்னு சொல்கிறீங்க? இப்போ அப்படியே வர போகிறோம் கீழே. ஓகே. எஸ். செலெக்ஷன் ஆஃப் ஃபவுண்டேஷன். ஒரு ஃபவுண்டேஷன் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அந்த ஃபவுண்டேஷன் வந்து எங்களுக்கு ஐசோலேட்டட் ஃபவுண்டேஷனாக இருக்கணுமா? ஓகேங்களா. ஒரு தனியான ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கணுமா, இல்லை ஓவராலாக மேட் ஃபவுண்டேஷனாக நான் போடட்டுமா அப்படின்னு கேட்குறோம். சரிங்களா. எஸ். இப்போ என்னுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சைட்டுடைய சைஸ் வந்து ஒரு 4 மீட்டர் பை 4 மீட்டர். ஒரு எக்ஸாம்பிள் தான் நமக்கு. ஓகேங்களா. எஸ். இதே கொஸ்டின் 10 மீட்டர் பை 10 மீட்டர் எக்ஸாம்பிள் கொடுத்து கேட்ட கொஸ்டின் அப்படியே இருக்குது. ஓகேங்களா. எஸ். அது கூட ஆன்சர் வந்து மேட் ஃபவுண்டேஷன் தான். ஓகே. எஸ். இப்போ 4 மீட்டர் பை 4 மீட்டர் என்னோட சைட்டுடைய சைஸ். இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் பில்டிங் வந்து ஃபவுண்டேஷன் நான் போட போகிறேன். ஓகேங்களா. 1 மீட்டர் 1 மீட்டர் 1 மீட்டர் 1 மீட்டர் தான் என்னுடைய ஃபுட்டிங்குடைய சைஸ். ஓகேங்களா. எஸ். இப்போ ஏரியா ஆஃப் தி ஃபுட்டிங் கண்டுபிடிக்க போகிறீங்க. டோட்டல் ஏரியா ஆஃப் ஃபுட்டிங். ஓகேங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டோட்டல் சமேஷன் ஆஃப் ஏரியா ஃபுட்டிங் வச்சுக்கோங்கப்பா. சமேஷன் ஆஃப் ஏரியா ஃபுட்டிங்னா 1 2 3 4. அப்போ 4 மீட்டர் ஸ்கொயர் கரெக்டாக டிவைடட் பை பிளாட் ஏரியா. பிளாட் ஏரியா நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கக்கூடிய ஏரியா வந்து 4 × 4 16. ஓகேங்களா. 4 × 4. ஏரியா ஆஃப் தி ஃபுட்டிங், டோட்டல் ஏரியா ஆஃப் தி ஃபுட்டிங் டிவைடட் பை பிளாட் ஏரியா. ஓகேங்களா. பிளாட் ஏரியா கிரேட்டர் தென் 50% வந்துருச்சு அப்படின்னா கோ ஃபார் மேட் ஃபவுண்டேஷன். சரிங்களா. மேட் ஃபவுண்டேஷன் போயிடுங்க. மேட் ஃபவுண்டேஷன் என்ன? ஃபுல் ஏரியாவும் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு போட்டுருங்க. சரிங்களா. எஸ். ஃபுல் ஏரியாவும் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு போட்டு விட்டுருங்க அப்படின்றோம் நம்ம. நெக்ஸ்ட் ஸ்ப்ரெட் ஃபுட்டிங் அண்ட் ஐசோலேட்டட் ஃபுட்டிங். ஓகேங்களா. லெஸ் தென் ஓகேங்களா நாட் கிரேட்டர் தென் 50% அப்படின்னா எங்களுக்கு வந்து ஐசோலேட்டட் ஃபுட்டிங் போங்க. சரிங்களா. இங்கே என்ன கேஸ் கொடுத்துருக்கோம் நம்ம? 4 × 1. ஓகே. 4க்கு 4 கேன்சல். அப்போ 100/4 25. அப்போ 25%. நாட் கிரேட்டர் தென் 50%. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஐசோலேட்டட் ஃபுட்டிங் போகலாம் ஆர் ஸ்ப்ரெட் ஃபவுண்டேஷன். ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா. ஸ்ப்ரெட் ஃபுட்டிங் நம்ம போகலாம். ஓகேங்களா. ஸ்டேட்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஏரியா ஆஃப் தி ஃபுட்டிங் டிவைடட் பை பிளாட் ஏரியா கிரேட்டர் தென் 50% கோ ஃபார் மேட் ஆர் ராஃப்ட் ஃபவுண்டேஷன். இதுவும் நமக்கு ஷாலோ ஃபவுண்டேஷன் தான். ஏரியா ஆஃப் தி ஃபுட்டிங் டிவைடட் பை பிளாட் ஏரியா லெஸ் தென் 50% அப்படின்னா நமக்கு கோ ஃபார் ஐசோலேட்டட் ஃபுட்டிங். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். சரிங்களா. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன்டு ஃபுட்டிங். கம்பைன்டு ஃபுட்டிங்கில் 2 3 டைப் இருக்குது. ரெக்டாங்குலர் டைப்பு, ட்ரப்பீசாய்டல் டைப்பு. ஸோ அதெல்லாம் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சரிங்களா. இதை முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூஸாக அந்த மிஸ்லனியஸ் டாப்பிக்கும் பார்த்துடலாம். சரிங்களா. எஸ். கம்பைன்டு ஃபுட்டிங். ஓகே. எஸ். ஸோ கம்பைன்டு ஃபுட்டிங் எந்த இடத்துல நமக்கு தேவைப்படும் அப்படின்னா இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா மினிமம் ஸ்பேசிங் ஆஃப் தி ஃபுட்டிங் வாட் மினிமம் சைஸ் ஆஃப் தி ஃபுட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே சார். எனக்கு மினிமம் சைஸ் ஆஃப் தி ஃபுட்டிங் ஸ்பேஸ் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த ஸ்பேசிங் வந்து எனக்கு மினிமம் சைஸ் ஆஃப் ஃபுட்டிங்கில் எனக்கு மேட்ச் ஆகலை 2 ஃபுட்டிங்கு. சரிங்களா. அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா கோ ஃபார் கம்பைன்டு ஃபுட்டிங். ஓகே. என்ன ரீசன்? ஏதாச்சும் காரணம் இருக்கா? இருக்குது. காலம் இஸ் க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு. ஓகேங்களா. when we want to go for combined footing அப்படின்னா எப்போ நம்ம போகணும் அப்படின்னா column is closely spaced. இதெல்லாம் கேட்பாங்க 1 மார்க் கொஸ்டின். column is closely spaced ஸ்டேட்மெண்ட்ல to avoiding overlapping of pressure bulb. ஓகேங்களா. ப்ரெஷர் பல்ப் ஓவர்லாப்பிங் அவாய்ட் பண்ணணும். அப்படி நடந்தால் என்ன நடக்கும்? ஓகேங்களா. ப்ரெஷர் பல்ப்னா என்ன? ஓகேங்களா. அந்த ப்ரெஷர் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி சாயில் மெக்கானிக்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். ஓகே. எஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபுட்டிங் இப்படி இருக்குப்பா. இதோடைய ப்ரெஷர் எப்படி நீங்கள் ப்ரெஷர் பல்ப் வரைகிறீங்க? இப்படி தான் நமக்கு வந்து அப்ராக்சிமேட் மெத்தடில் படிச்சுப்போம். ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாயிலில். ஓகேங்களா. எஸ். இப்படி வந்து ஓவர்லேப், இப்படி வந்து ப்ரெஷர் பல்ப் வரும். அதேமாதிரி இன்னொரு ஃபுட்டிங் பக்கத்தில் இப்படி வந்து ப்ரெஷர் பல்ப் ஓவர்லேப் ஆகுது. இப்போ பாருங்கள் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இப்படி தான். ஓகேங்களா. எஸ். இப்படி இது வந்து இப்படி. ஓகேங்களா. இப்போ இப்படி இருக்கும்போது நமக்கு என்ன நடக்குது? இடத்துல இது 2 மீட் ஆகிற இடத்துல கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? அப்போ இந்த ஃபுட்டிங் அப்படியே செட்டில் ஆக வாய்ப்பு இருக்குது. சரி. இந்த ஃபுட்டிங் அப்படியே செட்டில் ஆகும். இந்த ஃபுட்டிங் அப்படியே செட்டில் ஆகும். அப்போ இங்கே செட்டில் ஆனால் ஆல்ரெடி பில்டிங் வந்து நம்ம டேமேஜ் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குங்களா? எஸ். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கொஞ்சம் நேரம் எதுக்கு போடு கம்பைன் ஃபுட்டிங்க முடிஞ்சு அவ்வளோதான். சரிங்களா. எஸ். காலத்தை நீ எப்பயும் போல் போட்டுக்கோ. டு அவாய்டிங் ஓவர்லாப்பிங் ஆஃப் தி ப்ரெஷர் பல்ப் அண்ட் when the footing is very close means it's not satisfied for minimum size of the spacing is not satisfied for minimum size of the foundation அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் combined foundation போய்க்கலாம். ஓகேங்களா. எஸ். the combined foundation classified into 2 types. ஒன் வந்து பார்த்தீங்கன்னா rectangular combined foundation, trapezoidal combined foundation அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. எஸ். அப்போது ரெக்டாங்குலர் கம்பைன் ஃபவுண்டேஷன் எந்த கிரிட்டீரியால யூஸ் பண்ணுவீங்க? அடிக்கடி கேட்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின். டிஆர்பியில் நொறுக்கி தள்ளிட்டு அந்த கொஸ்டினை. சரிங்களா. அதாவது ட்ரப்பீசாய்டல் ஃபுட்டிங் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. அதில் என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே. 1
ஈக்குவல் லோடு ஓகேங்களா ஈக்குவல் லோடாக இருந்தால் அதாவது இதில் இந்த காலத்துலேயும் எனக்கு ஒரு 1000 கிலோமீட்டர் தான் வருது இந்த காலத்துலேயும் ஒரு 1000 கிலோமீட்டர் தான் வருது அப்படின்னா கோ ஃபார் கம்பைன்டு ஃபவுண்டேஷன் 1 மீன்ஸ் கம்பைன்டு ரெக்டாங்குலர் ஃபவுண்டேஷன் ஓகே க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு இது ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஓகேங்களா க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு ஓகேங்களா எஸ் அண்ட் வித் ரெஸ்ட்ரிக்ஷன் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து வித் ஆஃப் தி ஃபுட்டிங் வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணணும் சரிங்களா லென்த் ஆஃப் தி ஃபுட்டிங் கிடையாது வித் ஆஃப் தி ஃபுட்டிங் வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் வித் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெக்டாங்குலர் வித் ஆஃப் தி ஃபுட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கோ ஃபார் எஸ் கோ ஃபார் ரெக்டாங்குலர் ஃபுட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா எஸ் நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ஓகே சேம் அதுதான் நமக்கு அவாய்டிங் தி ஓவர்லேப்பிங் ஆஃப் ப்ரெஷர் பல்ப் அப்படிங்கும்போது கம்பைன் ஃபவுண்டேஷன் போய்க்கலாம் ஓகே இப்போ ட்ரபிசாய்டல் ஃபுட்டிங் இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும் அன்ஈக்குவல் லோடு ஓகேங்களா அன்ஈக்குவல் லோடு மீன்ஸ் என்ன இந்த இடத்துல எனக்கு 1000 கிலோமீட்டர் வருதுங்க சார் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1200 கிலோமீட்டர் வருதுங்க அப்படிங்கும்போது 1200 கிலோமீட்டர் எங்களுக்கு வருது அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரபிசாய்டல் ஃபுட்டிங் போகலாம் அதுவும் ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க அன்ஈக்குவல் லோடு இதான் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ட்ரபிசாய்டல் ஃபுட்டிங் எப்போ நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்னா லோட் இஸ் அன்ஈக்குவல் அண்ட் எக்ஸ்டர்னல் லோடு ஓகே இந்த ஸ்டேட்மெண்ட் போட்டு விட்டாங்க அதில் ஓகேங்களா லோட் இஸ் அன்ஈக்குவல் அண்ட் எக்ஸ்டர்னல் லோடு மோர் கம்பேர்ட் டு இன்டர்னல் லோடு ஓகேங்களா ஏன் இந்த இடத்துல ஏரியா அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் லோடு எங்களுக்கு அதிகம் 1200 கிலோமீட்டர் இது வந்து 1000 இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1000 கிலோமீட்டர் அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு லோடு அதிகமாக வரதுனால ஏரியா எங்களுக்கு அதிகமாக இருக்கணும் சரிங்களா எஸ் எக்ஸ்டர்னல் லோடு இஸ் மோர் கம்பேர்ட் டு இன்டர்னல் லோடு அப்படின்னு எக்ஸ்டர்னல் லோடு இஸ் மோர் கம்பேர்ட் டு இன்டர்னல் லோடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா எஸ் க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு சேம் தான் லென்த் ஆஃப் தி ஃபுட்டிங் எங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் நீங்கள் சரிங்களா லென்த் ஆஃப் தி ஃபுட்டிங் வந்து நீங்கள் எந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது ஏன்னா இங்கே பாருங்கள் லென்த் தானே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா எஸ் லென்த் ஆஃப் தி ஃபுட்டிங் எங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம் அந்த இடத்துல கம்பைன்டு ட்ரபிசாய்டல் ஃபுட்டிங் நமக்கு தேவைப்படும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பா அன்ஈக்குவல் லோடு எக்ஸ்டர்னல் லோடு இஸ் மோர் லென்த் ஆஃப் தி ஃபுட்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஈக்குவல் லோடு வித் ஆஃப் தி ஃபுட்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ரெண்டே பாயிண்ட் தான் ஓகே எஸ் ஸோ அவாய்டிங் தி ப்ரெஷர் ஓகே ஓவர்லேப்பிங் ஆஃப் தி ப்ரெஷர் பல்ப் அப்படிங்கிறதுனால தான் நமக்கு வந்து இந்த கம்பைன்டு ஃபுட்டிங்க்கு நம்ம போகிறோம் ஓகே எஸ் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க கம்பைன்டு ஃபுட்டிங் டிசைன்லாம் பண்ணுங்கள் அந்த அளவுலாம் வந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க ஓகேங்களா கம்பைன்டு ஃபுட்டிங் டிசைனில் ஒரு பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா என்ன அப்படின்னா the center of gravity of the footing ஓகேங்களா இப்போ இந்த கிராவிட்டி அதாவது மீன்ஸ் இது ஒரு 5 மீட்டர்ப்பா சரிங்களா அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ஃபுட்டிங் வந்து ஒரு 5 மீட்டர் இந்த பக்கம் 2.5 மீட்டர் மீன்ஸ் வித் ஆஃப் தி லென்த் ஆஃப் தி ஃபுட்டிங் 2.5 மீட்டர் இதனுடைய சிஜியும் இந்த காலத்தில் வரக்கூடிய சிஜி மீன்ஸ் அப்போ என்ன சொல்கிறோம் டோட்டல் ரியாக்ஷன் ஓகேங்களா ஸோ டோட்டல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்டிங் சம் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஐஎல்டி டயக்ராம் படிச்சோம் இல்லைங்களா சேம் கான்செப்ட் தான் ஓகேங்களா எஸ் ரியாக்ஷன் அப்போ டேக்கிங் பெண்டிங் மூமெண்ட் ஆஃப் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் சம் காலம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்போது வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் எக்ஸ் இங்கே வச்சுக்குவோம் எக்ஸ் இங்கே வராது இங்கே தான் நமக்கு வரும் அப்போ இதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தி ஃபுட்டிங் ஈக்குவல் டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தி காலம் இதுதான் இப்போ மெயின் கான்செப்ட் இதுதான் அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் லோடு எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்க முடியும் ஓகேங்களா சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தி ஃபுட்டிங் இஸ் ஈக்குவல் டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தி காலம் எந்த இடத்துல வந்து எக்ஸ் வந்து மேட்ச் ஆகுன்னு பார்க்குறீங்க அவ்வளோதான் இது ஒரு ஈக்குவல் லோடாக தான் பிரச்சனை இல்லை சென்டர்லேயே மேட்ச் ஆகிருக்கும் இது ஒரு 1000 கிலோமீட்டர் இது 1200 கிலோமீட்டர் அப்படின்னா நமக்கு சிஜி மேட்ச் ஆகும் இல்லைங்களா காலம் லோடோட சிஜி மேட்ச் ஆகும் இல்லைங்களா அதை நம்ம கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் கொஸ்டின் கேட்டதில்லை சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டயக்ராம் ஒரு டைம் என்னை வரைய சொல்லிட்டாங்க எதில் அப்படின்னா எஸ்சிஆர்சி ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ரிசர்ச் சென்டர் ஓகேங்களா ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது கம்பைன்டு ஃபுட்டிங்குடைய ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டயக்ராம் வரைங்க அப்படின்ட்டாங்க ஓகேங்களா ஸ்ட்ரக்சரல் முதல்ல நமக்கு என்ன ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டயக்ராம் வரையணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும் ஸ்ட்ரக்சரல் பிஹேவியர் தெரிஞ்சிருக்கணும் எப்படி லோடு ஆக்ட் ஆகுது அது எப்படி பிஹேவ் பண்ணுது அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா எஸ் நோட் பண்ணிக்கோங்க என்னென்னா இதுதான் நமக்கு ஒரு கம்பைன்டு ஃபுட்டிங் கரெக்டாக எஸ் இப்போ இந்த லோடுனால நமக்கு என்ன ஆகும் இந்த ஃபுட்டிங் எப்படி பெண்ட் ஆகுமா எஸ் ஓகேவா இப்போ இங்கே இந்த இந்த இடத்துல எதுவும் லோடு கிடையாது பட் நமக்கு அப்வர்டு நெட் ப்ரெஷர் நமக்கு ஆக்ட் ஆகிருக்கும் ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகிடும் அப்போ இதனால் நமக்கு என்ன ஆகும் இந்த ஃபுட்டிங் வந்து மேலே எதுவும் சப்போர்ட் இல்லை அப்படின்னால இப்படி நமக்கு பெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கா இந்த ப்ரெஷர்னால எஸ் மறுபடியும் இந்த லோடுனால நமக்கு எப்படி வர பெண்டாக இப்படி கீழே பெண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா எஸ் ஓகே ஃபைன் ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பிஹேவியர் பாருங்க எப்படின்னு இப்படி நமக்கு வருது ஓகேவா அப்போது பாட்டத்தில் டென்ஷன் ஓகேங்களா பாட்டத்தில் டென்ஷன் அப்போ பாட்டத்தில் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இதுதான் நமக்கு டென்ஷன் ஓகேங்களா எஸ் அதேமாரி டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் அப்போ இந்த இடத்துல டாப்பில் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டென்ஷன் நெக்ஸ்ட் மறுபடியும் எகைன் பாட்டத்தில் டென்ஷன் காலத்துக்கு கீழே போட்டாச்சா எஸ் இது தான்ப்பா நமக்கு இந்த மூணும் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா போதும் இதெல்லாம் நமக்கு அடிஷனல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம போட்டுதவங்க வேலை கிடையாது இது தான் ஸ்ட்ரக்சரல் பிஹேவியர் ஆஃப் தி கம்பைன்டு ஃபுட்டிங் அண்ட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் தி கம்பைன்ட் ஃபுட்டிங் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா எஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் பியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி கான்கிரீட் ஓகே எப்போ நம்ம இது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஸ்டீல் காலம் டிசைன் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா பியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி கான்கிரீட் 0.45 FCK
ஓகேங்களா ஃபார் தி லிமிட் ஸ்டேட் மெத்தட் ஓகேங்களா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.25 இன்ட்டு ரூட் ஆஃப் எஃப்சிகே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ப்பா M20 கிரேட் ஆஃப் காங்கிரீட்டுக்கு பேரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் என்னன்னு கேட்பாங்க 9 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது அதிகம் கேட்டதில்லை ஓகேங்களா சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா எஸ் பேரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி காங்கிரீட் 0.45 எஃப்சிகே 0.25 எஃப்சிகே ஃபார் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட்டு அவ்வளோதான்ப்பா இதோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுட்டிங் டிசைன் வந்து உங்களுக்கு முடிஞ்சு இந்த ஃபவுண்டேஷன் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ரொம்ப ஈஸியான டாபிக் ஓகேங்களா சரிங்களா இதுலேருந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் ஃபேஸ் எங்கே இருக்கும் 1 வே ஷியர் 2 வே ஷியர் சரிங்களா செல்ஃப் வெயிட் ஆஃப் தி ஃபவுண்டேஷன் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து அடிக்கடி கேட்ட கொஷின் மற்றபடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் மற்றதான் ஆல்ரெடி நீங்கள் சாயில் மெக்கானிக்ஸில் எல்லாம் படிச்சிருப்பீங்க நீங்கள் இன்னும் ரொம்ப டீப்பாக வந்து ஒரு பண்ணிக்க தேவை சாயில் மெக்கானிக்ஸ் நீங்கள் படிச்சதே உங்களுக்கு போதும் டிசைன் கான்செப்ட்டை பொறுத்தவரையிலும் பெண்டிங் மூமெண்ட்னா என்ன ஷியர் ஃபோர்ஸ்னா என்ன ராட் எங்கே ப்ரொவைட் பண்ணுறோம் கவர் எவ்வளவு மினிமம் கிரேட் எவ்வளவு கேரக்டரிஸ்டிக்ஸ் எந்த அதை பேஸ் பண்ணி லிமிட்டிங் வேல்யூ என்ன அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்லனியஸ் டாபிக்ஸ் ஓகேங்களா இந்த வீடியோவோடய கண்டினியூ பண்ணி விட்டுறலாம் சரிங்களா எஸ்